நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் 78ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களை மறந்தார்கள். ஆமென். மறதி என்பது அநேகரின் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற ஒன்று. அநேகர் தங்கள் மனைவியின் பிறந்த நாளை மறந்து விடுகிறார்கள். தங்களுடைய திருமண நாளையே மறந்து விடுபவர்களும் உண்டு. சிலர் நேற்று சாப்பிட்ட உணவுகளையும் கூட மறந்து விடுவார்கள். திருமணத்துக்கு முன் நன்றாக இருந்தவர்கள் தான் திருமணத்துக்கு பிறகு நிறைய மறதி ஏற்பட்டு விடுகிறது அவர்களுக்கு. இங்கு சங்கீதக்காரன் இஸ்ரவேலர்கள் தேவன் செய்த பிரமிக்கத்தக்க அற்புதங்களை அதிசயங்களை மறந்து விட்டார்கள் என்கிறார். தேவனும் இதையே அவர்கள் இஸ்ரவேலர்கள் என்னை மறந்தார்கள் என்றும் சொல்கிறார். தேவனையும் அவருடைய செயல்களையும் மறந்துவிடுகிற நிலை எப்படி ஏற்படுகின்றது? மறக்க வேண்டும், மறந்துவிட முயற்சித்தல் அல்ல. அதாவது கர்த்தருக்கு அப்பாற்பட்ட விஷயங்களில் கவனமும் அவர்களது கருத்தும் சென்று விடும்போது இந்த மறதி நிலை ஏற்பட்டு விடுகிறது. தனக்கு திருமணம் நடைபெற வேண்டுமே, நல்ல வேலை கிடைக்க வேண்டுமே, நன்மை எனது வாழ்வில் நிறைவேற வேண்டுமே என்று இருந்த நேரத்தில் நன்மைகள் ஏற்பட்டதும் திருமணம் ஆனதும் அடுத்த காரியங்கள் முக்கியத்துவம் தருகிறார்கள். இந்த சிறிய பிறந்த நாள் திருமண நாளை கூட மறந்து விடுகிறார்கள் அநேகர். தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதம் நன்மைகள் கிடைக்கும் வரை அனுதினமும் ஆண்டவரை தேடி அவரை நாடி ஓடி மறக்காமல் தேவனை தொழுது கொண்டும் இருந்தவர்கள்தான் நன்மைகள் அதாவது கானானின் அளவுக்கு அதிகமான ஆசீர்வாதங்கள் கிடைத்து விட்டதும் தங்கள் வாழ்வு வந்த வழிகள் தேவன் செய்த மகா அற்புதமான அதிசயங்களை மறந்து விடுகிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் நமது கவனத்தையும் தேவன் செய்த மகா அற்புதங்களையும் அதிசயங்களையும் தேவன் தந்த கற்பனைகளையும் பரிசுத்த தேவ வேதத்தில் உள்ள வசனங்களையும் மறக்காமல் நமது நாவில் துதித்து கொண்டே இருக்கும்போது மட்டுமே மறதி நம்மை விட்டு ஓடி போகிறது. ஆமென். God bless you.